ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறள் கொடுத்துட்டு அதற்கான அணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த அணி அப்படிங்கிறது கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனால் ஏதோ 2 எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியில் வருடம் கேட்கிற ஏதோ ஒரு 2 எக்ஸாமில் அல்லது 4 எக்ஸாமில் ஆகிய இரண்டுமே இந்த அணிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயோ அல்லது தமிழ் ப்ளஸ் ஜிகே டெஸ்ட்டில் யூனிட் 8 வந்து கேட்குறாங்க. வாங்க, மொத்தம் 44 இருக்குது. முதல் பகுதியாக 22, அடுத்த பகுதியில் மீதி 22 பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 7ஆம் வகுப்பு. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத் தெற்று. இதற்கு அர்த்தம் தேவையில்லை, அணிகள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கு சரியான விடை உவமை அணி. இது வினையால் ஆள்னு வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா 2வது அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதுவும் ஓமை அணி தான். போல் வந்திருக்கு, போல் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஓமை அணியை வந்து எழுதிடலாம். அடுத்ததா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது இல்பொருள் ஓமை அணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது இல்பொருள் ஓமை அணி. அடுத்ததா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இது ஓமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இது ஓமை அணி. அடுத்ததா கடல்வோடா கால்வல் நெடுந்தேர் கடல்வோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது பிரிது மொழிதல் அணி. அடுத்ததா இது பிரிது மொழிதல் அணி தான், ஞாபகம் வச்சுங்க. காண முயல் ஏத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதுவும் பிரிது மொழிதல் அணிதான். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. அடுத்ததா நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இது உவமை அணி. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இது உவமை அணி. அடுத்ததா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. இது ஓமை அணி. ஆள் வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. இது ஓமை அணி. அடுத்ததா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது வேற்றுமை அணி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது வேற்றுமை அணி. அடுத்ததா ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நாணாது சேடியே தீங்காயாது இல்ல திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இது இரட்டுற மொழிதல் அணி. இன்னொரு தடவை பாருங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நாணாது சேடியே தீங்காயாது இல்ல திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இது இரட்டுற மொழிதல் அணி. அடுத்ததா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது ஓமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது ஓமை அணி. அடுத்ததா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்ததா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இது ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இது ஏகதேச உருவக அணி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரி எற்று. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரி அற்று. இது ஓமை அணி. அடுத்ததா ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊற்றிய தூண். இது ஏகதேச உருவக அணி. ஊழி பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி
எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இது ஏகதேச உருவக அணி. அடுத்ததா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இது ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இது ஏகதேச உருவக அணி. அடுத்ததா, அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினந்தம் கைச்சிறகால் பார்ப்புடுக்கும் கவ்வை உடைத்தரே நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இது தற்குறிப்பு ஏற்ற அணி. தற்குறிப்பு ஏற்ற அணி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இயல்பான் நிகழும் நிகழ்ச்சியின் மேலே ஒரு புலவன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி. அடுத்ததா, காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ ஒன்றிசைக்கும் நாளோதை காவல் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. இது உவமை அணி. இங்கே போல் வந்திருக்கு, இதை வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. நந்தின் இனஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தி திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்று தென்னன் நகைமுத்தே வெண்குடையான் நாடு. இது உவமை அணி. அடுத்ததா, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது உவமை அணி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது உவமை அணி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த 22 பார்த்துட்டா 6th to 12th நியூ புக்கோட இந்த குறள்களும் அதற்கான அணிகளும் முடிஞ்சிடும்.